அன்பிறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் இந்த தியானத்தை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. மீண்டும் ஒரு ஓய்வு நாளை எங்களுக்காக நீர் கொடுத்தீரே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் தியானத்தை நீர் ஆசீர்வதியும். கேட்கப் போகிற அனைத்து மக்களையும் என் தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக, பரிசுத்த ஆவியின் வரங்கள் சூழ்ந்து கொள்வதாக, கிருபைகள் சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் உமக்கு சாட்சிகளாயிருக்க கிருபைதான். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமென். தேவநாமத்திற்கு துதி உண்டாக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம். எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம். எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே வெண்மையும் சிவப்புமானவர் உண்மையே உருவாக கொண்டவர். வெண்மையும் சிவப்புமானவர் உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே, இதோ சரணம் சரணம் தொழுகிறோம். எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம். எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே கரங்கள் பொன்வள எங்கள் போல் நிறங்கள் தந்தத்தை போல. கரங்கள் பொன்வள எங்கள் போல் நிறங்கள் பொன் தந்தத்தை போல. கால்களும் கல் தூண்கள் போல காண்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம். எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம். எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம். எங்கள் பிதாவே. அன்பியரை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நாளுடைய தலைப்பு ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதல். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதல். வர்ஷிப்பிங் த லார்ட், வர்ஷிப்பிங் த லார்ட் இன் ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட். ஆவியோடு உண்மையோடு நம்முடைய தொழுகைகள் அமைய வேண்டும். மொத்தத்தில் இது வழிபாடு என்று சொல்கிறார்கள். வழிபாடு என்பது முதலாவதாக ஆதியிலிருந்து வழிபடுதல், இறைவனை வழிபடுதல், நமக்கு மேலோனே வழிபடுதல், நம்மை படைத்தோனே வழிபடுதல், நம்மை உருவாக்கியவனே வழிபடுதல். இதுதாக அர்த்தம் வழிபடுதல். இந்த வழிபடுதல் என்பது துவக்க காலத்தில் இருந்த நிலைமை மாறி இப்பொழுது இருக்கிற காலத்திலே வழிபாடு என்று மாறிவிட்டது. ஆகவே இறைவனை வழிபடுதல் அல்லது வழிபாடு என்பது என்ன அப்படி என்று சொன்னால், முதலாவதாக இந்த வழிபாடு என்பது இறைவேண்டல், இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்வது, நமக்கு தேவையானதை கேட்பது, நன்மையானதை கேட்பது, இறைவனிடத்திலே வேண்டுவது. அடுத்தது இந்த இறைவேண்டல்ல பணிதல், பணிவான தன்மை காணப்பட வேண்டும், தாழ்மையான எண்ணங்கள் காணப்பட வேண்டும். அடுத்ததாக வணங்குதல், இறைவனை போற்றி வணங்குதல். தொழுகிறோம் உம்மை அழகா பண்ண பாருங்க. தொழுகிறோம், கர்த்தரை தொழுவது தான் நம்முடைய வேலை. அவர் தான் நம்மை படைத்தவர், அவர் தான் நம்முடைய ஆக்கியோர், இஸ் தி எடிட்டர் ஆஃப் அஸ். அவர் தான் எல்லாமே. ஆகவே எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று பாடுகிற நாம் ஆண்டவருடைய தொழுகையும் எல்லாம் அவருக்குரியதாக நாம் மாற்ற வேண்டும். போற்றுதல், நன்றியை எடுத்து. ஆகவே இத்தனை கூறுபாடுகளும் இந்த இறைவேண்டலிலே காணப்படுகிறது.
வழிபடுதல் என்பது எப்படி என்று சொன்னால் பக்தியோட, பக்தி பரவசத்தோட, மரியாதையோட, தேவன் பரத்தில் இருக்கிறார் என்று அல்ல, நம் அருகில் இருக்கிறார் என்ற எண்ணத்தோட, அவரோடு அன்பு பாராட்டி விசுவாசத்தோட வழிபடுதல் தான் இந்த வழிபடுதல் உண்மையான வழிபாடாக காணப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட இறைவனை எவ்விதமாய் நாம் வழிபடுவது? இறைவன் ஜோதியானவர், இறைவன் ஒளியானவர், இறைவன் நம்மிலே வாசமாயிருக்கிறார். நாம் நினைக்கின்ற பொருட்கள் எல்லாம், காணுகின்ற இடங்களிலெல்லாம் இறைவன் காணுகிறார் என்று எண்ணுகிற நாம் எப்படி இறைவனை போற்றுகிறோம்? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29வது வார்த்தை வாசிப்போம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை போற்றுதலை, புகழ்ச்சியை தெரிவித்து காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். அவருடைய சந்நிதியில், கர்த்தருடைய சந்நிதியில் ஆகிய ஆலயத்திலே, அல்லது கர்த்தர் இருக்கிற இடத்திலே பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இதுதான் கர்த்தரை தொழுது கொள்கின்ற முதல் படி என்னவென்று சொன்னால் பரிசுத்தம். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கடவுள் எவ்விதமாய் பரிசுத்தமாய் இருக்கிறாரோ அதை போலவே நம்மையும் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய தொழுகை வீண். இன்றைய திருச்சபைகளிலே இந்த பரிசுத்தம் காணப்படுகிறதா? ஒருவேளை நான் வெண் வஸ்திரம் தரித்து, வெள்ளுடை தரித்து ஆலயத்துக்கு சென்றிருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான நிலைமை, பரிசுத்தமான என்னுடைய காரியங்கள் காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13வது வார்த்தையை நாம் வாசிப்போம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆகவே 2 மனிதர்கள் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக செல்கிறார்கள். எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணத்தை வேதத்திலே பார்க்கிறோம். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆகவே இந்த பரிசேயன் ஆண்டவரை தொழுது கொள்கின்ற விதமே வேறு காணப்படுகிறது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆயக்காரன் அவ்விதமா தான். 13 படிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். பரிசுத்தமான நிலைமை, பரிசுத்தத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தொழுகையிலே பரிசுத்தம் மாத்திரமல்ல, தாழ்மையும் காணப்பட வேண்டும். இந்த ஆயக்காரன் ஆலயத்திற்கு உள்ளே கூட செல்லாதபடி அவன் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்தவனாய், தவறுகளை நினைத்தவனாய், மீறுதலை எண்ணியவனாய் அவன் என்ன செய்யறான்? தூரத்திலே நின்று தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாக என்மேல் என்மேல் கிருபையாயிரும். நம்ம அடிக்கடி நம்முடைய ராபோஜன திருவிருந்து கதையில நாம் பார்க்கிறோம். திருவிருந்து எடுக்கும் பொழுது தேவனே பாவிலா எங்கள் மேல் கிருபையாயிரும் ஷார்ட்டா சொல்லிடும். ஆனால் அதுல இருக்கின்ற பொருள், பொதிந்த ஒரு உண்மை, அந்த ஆயக்காரன் தன்னுடைய நிலைமையை உணர்கிறான், தன்னை உணர்ந்தவனாய் தாழ்த்துகிறான். இதுதாங்க ஆராதனை. இல்லை, நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது பரிசுத்தமாய் தொழுது கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தம் இல்லை என்றால் நம் தொழுகை வீண், வேஸ்ட். இரண்டாவது, நம்முடைய தொழுகையில தாழ்மை இருக்க வேண்டும். இன்றைய நாட்களிலே நம்முடைய தொழுகையிலே தாழ்மைகள் காணப்படுகிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். திருச்சபையில ஆணவங்கள் பெருகிவிட்டது. திருச்சபையில நான் என்ற பெருமைகள் பெருகிவிட்டது. திருச்சபையில அகங்காரங்கள் பெருகிவிட்டது. நான் தான் முதலாளி, நான் தான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன் என்ற நிலைமையிலே காணப்படுகின்ற இன்றைய திருச்சபைகளுக்கு ஆயக்காருடைய ஜெபம் ஒரு முன்மாதிரியாய் காணப்படுகிறது. என்ன என்று சொன்னால், பாவியாக என் மேல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, மார்பிலை அடித்துக்கிறது எப்பன்னு சொன்னா, ஒரு பெரிய விபத்து, ஆபத்து, சோதனை வரும்பொழுது மார்பிலை அடித்துக் கொள்கின்ற பழக்கம் உண்டு. ஒரு மரணத்திலே மார்பிலை அடித்துக் கொள்வாங்க, ஐயோ என்னை விட்டு போயிட்டாரேன்னு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நான் பாவம் செய்தேனே கடவுளே என்று சொல்லி கடவுளுக்கு முன்னதாக நம்முடைய ஆராதனையில நாம் இந்த தாழ்மையை காணப்பட வேண்டும். அடுத்ததாக பாருங்க, 1 பேதுரு 5:5 படிங்க. அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை பாருங்க, மனத்தாழ்மையை. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர், இன்றைய நாட்களிலே பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை.
பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செவிசாய்ப்பதில்லை, அல்லது முதலாளிகளுக்கு தொழிலாளிகள் செவிசாய்ப்பதில்லை, கீழ்ப்படிவதில்லை. இன்று அநேக இடங்களிலே தன்னை தாழ்த்துகின்ற, அது கீழ்ப்படுகின்ற அல்லது அன்பாய் பேசுகின்ற நிலைமை மாறி ஆணவத்தோட எக்களிக்கிறதான நிலைமைகள் காணப்படுது. படிங்க. பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய ஆராதனையிலே முதலாவது பரிசுத்தம் காணப்பட வேண்டும், இரண்டாவது தாழ்மை காணப்பட வேண்டும், மூன்றாவது பெருமை காணப்படக்கூடாது. பெருமை என்பது எல்லளவும் காணப்படாத ஒரு காரியமாய் காணப்படும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு என்ன பண்றாருங்களா? எதிர்த்து நிற்கிறார். அவனை சமாதானப்படுத்தல, அவனை சரி பண்ண நினைக்கல, அவனை எதிர்த்தே நிற்கிறார். ஆகவே ஒரு பயங்கரமான வார்த்தை எதிர்த்து என்கிற வார்த்தை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கையாயிருக்கணும். அது மாத்திரம் இல்லைங்க. சங்கீத புஸ்தகத்திலே 95ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்துல கடந்து போகும் பொழுது தாவீது ராஜா இப்படியாய் சொல்கிறான். படிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு, நம்மை படைத்த முதலாவது நாம் அப்ரூவ் பண்ணணும். என்னை ஆண்டவர் தான் படைத்தார், அவருடைய திருவுள சித்தத்தின்படியே படைத்தார் என்று சொல்லி நாம் ஒப்புக்கொள்ளணும். ஆண்டவர் தான் என்னுடைய படைப்பாளர், அவர்தான் என்னை காத்து வழிநடத்துகின்றவர் என்பதை ஒப்புக்கொள்ளணும். படிங்க. அப்படி கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். முழங்கால் படியிட கடவோம் என்று சொன்னா ஒருத்தர் கூட முழங்கால் படிக்கிறதே இல்லை. இந்த திருச்சபையிலே மிக மோசமான ஒரு செயல்பாடு காணப்படுகிறது சொன்னால் முழங்கால்களை ஊன்றுவதில்லை. காரணம் என்ன? ஒருவேளை உள்ளபடியே முடக்கவாத இருந்து, இல்ல முடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து, வயதின் அனுபவங்கள் இருந்தா பரவாயில்ல. ஆனா இன்று வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கூட ஒழுங்கா ஜெபம் பண்ணுவான்னு உட்கார்ந்து இருக்கிறான், எழுந்து கூட நிக்கிறது இல்லை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய தொழுகையிலே கடைபிடிக்க வேண்டிய மிக சிறந்த ஒரு காரியங்கள், மிக ஒரு நல்ல காரியம் என்னவென்னா, முதலாவதாக பரிசுத்தம் காணப்பட வேண்டும், இரண்டாவதாக தாழ்மை காணப்பட வேண்டாம், மூன்றாவதாக பெருமை காணப்படக்கூடாது, நான்காவது நம்மை தாழ்த்துகின்ற நல்ல உள்ளம் காணப்பட வேண்டும். இப்படியாக வீணான ஆடம்பரங்கள், பெருமைகளை தவிர்த்து உண்மையான இருதயத்தோட கர்த்தரை, இதுதாங்க ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வது. கர்த்தரை தொழுது கொள்வது என்று சொன்னால் ஏதோ ஒரு ஆவி வர வேண்டும், எனக்கு பரிசுத்த ஆவி வர வேண்டும், நான் இப்படியாக, அப்படி அல்ல. என்ன ஆவின்னா உங்களிடத்திலே காணப்படுகின்ற நிலைமைகள் மாற்றி உண்மையான ஆவியிலே ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஆவி இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இது ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை வழிபடுதல். அப்படியானால் இந்த உண்மையான வழிபாடு என்பது என்ன? உண்மை வழிபாடு என்பது ஏசாயா சொல்றார் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஆகவே முதலாவதாக இந்த ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தன் நிலை உணர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். நான் யார் என்பதை உணர்ந்து தொழுது கொள்ள வேண்டாம், நான் பாவி என்பதை உணர வேண்டாம். இங்க பாருங்க, ஏசாயா சொல்ற அழகா தன் நிலை உணர்கிறான். படிங்க. அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரம் மிக அருமையான ஒரு அதிகாரம். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில். ஆமா, அசுத்த உதடுகள் உள்ள நான் மாத்திரமல்ல, என் மக்களும் அசுத்தமானவர்களே. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றான். என் கண்கள் கண்ட. அப்படியானால் முதலாவதாக நம்முடைய நிலைமையை உணர். நான் அசுத்தன், மெத்த அசுத்தன் நானே, அப்படி என்று ஒரு பக்தன் பாடுகிறான். மெத்த அசுத்தன், என்னுடைய வாழ்க்கையிலே சுத்தமே இல்லையா, சுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை, கசடான ஒரு வாழ்க்கை, கசப்பான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த சுத்தமில்லாத வாழ்க்கை நான் நிலை உணர்கிறேன். அதான் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் மிக அழகான ஒரு வசனம். அது மாத்திரமல்ல, அதே 3வது வசனம் முன்னால் போய் பாருங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஒருத்தர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. ஆகவே பரிசுத்தமான கடவுளை வணங்குகின்ற நாம், திருச்சபை, சமுதாயம், கிறிஸ்தவர்கள் எவ்விதமாய் காணப்படுகிறோம்? நாமும் பரிசுத்தமாய் உணர்கிறோம். அப்ப நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சரீரத்திலே
நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற எந்த ஒவ்வாத காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள தன் நிலை உணர்தல் என்று பார்க்கிறோம். இந்த சமுதாயத்திலே நம்முடைய நிலைமைகளை நாம் உணர்கிறோமா? சிந்தித்து பார்க்கிறோம். திருச்சபையிலே நம்முடைய நிலைமைகளை உணர்கிறோமா? திருச்சபையிலே நான் தான் பெரியவன் என்ற அகங்காரத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அசுத்த உதடுகளோட திருச்சபையிலே அசிங்கமான வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை, சண்டைகளை, வீணான மார்க்க பேதங்களை, ஜாதி பேதங்களை உருவாக்கி திருச்சபையை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர். பரிசுத்தமான தேவனை பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைய திருச்சபைகள் ஆண்டவரை அவமானப்படுத்துகிறது, ஆண்டவரை வேதனைக்குள்ளாய்ப்படுத்துகிறது. ஏன்னு சொன்னா அவர் பரிசுத்தர், நாம் பரிசுத்தம் இல்லாதபடி அவரை கெடுத்து போடுகிறோம். இரண்டாவது பாருங்க, அது 7ஆம் வசனம் படிங்க. அதனால் என் வாயை தொட்டு. அப்ப பாருங்க, முதலாவதாக தன் நிலை உணர வேண்டாம். இரண்டாவது அந்த கொம்பினாலே அந்த வாயை தொட்டு, இதோ இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால், இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி. ஆண்டவர் தொடுகிறார். ஆராதனையிலே ஆண்டவர் தொடுகிறார். அந்த தொடுதலை உணராதவர்கள் உள்ளபடியே பரிசுத்தவான்கள் அல்ல என்பதுதான் பொருள். நீங்களும் நானும் ஆண்டவர் தொடுதலை உணர வேண்டும். யார் யார் ஆண்டவருடைய ஆராதனையிலே ஆவியோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் தொழுது கொள்கிறோமோ அவர்களை ஆண்டவர் தொடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஜெபிக்கும் பொழுது அல்லது ஆலயத்தில் இருக்கும் பொழுது என்னை கர்த்தர் தொட்டு இருக்கிறாரா? பக்கத்தில் இருக்கிறவங்க தொட்டு இருப்பாங்க, பக்கத்தில் தொட்டு பேசுவாங்க, அப்பதான் செல்லு பிரிச்சு பார்ப்பாங்க, அப்பதான் வேதத்தை புரட்டி புரட்டி வேற மாதிரி வேத வியாக்கியானத்தை பண்ணி கொண்டிருப்பாங்க. அல்லது ஏதாவது ஒரு வேலையை நாம் செல்வது ஆலயத்திற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, பரிசுத்தமாக இருப்பதற்கு, ஆவியோடு தொழுது கொள்வதற்கு, அதற்கு மாறாக ஆண்டவருடைய தொடுகையை உணராதபடி, ஆண்டவருடைய பரிசுத்தமான தொடுகையை உணராதபடி நாம் உலகீக காரியங்களிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். ஆக சொல்றாங்க, இந்த குற்றங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும். இந்த குற்றங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து கழுவப்பட வேண்டாம். அதான் அந்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க. முதல் வசனம் 5ஆம் வசனம் சொன்னாரு, நிலை உணரணும். 2வது குற்றங்கள் நீக்கப்பட வேண்டும். 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, பாவ மன்னிப்பை நாம் கோர வேண்டும். அதுதாங்க பரிசுத்தமான தியானம். பரிசுத்த ஆராதனை என்னன்னா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். 8ஆம் வசனம் படிங்க. யாரை நான் அனுப்புவேன்? ஆகவே அடுத்து முதலாவதாக தன் நிலையை உணர வேண்டும். தன் நிலையை உணர்கிறவன் தான் ஆண்டவருடைய ஆராதனையிலே பங்கு கொள்ள முடியும். 2வது தன் குற்றங்களை அறிக்கை செய்ய வேண்டும். தன் குற்றங்களை யார் ஒருவர் அறிக்கை செய்கிறாரோ அவர்தான் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த வழிபாடு என்பது அவருக்கு தான் பொருந்தும். 3வது தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி அர்ப்பணிக்க வேண்டும் சொன்னா படிங்க அந்த வசனத்துல. யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் தமது காரியமாய் போவான்? யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் யார்களோ அவர்கள்தான் ஆவியோடு உண்மையோடு தொழுகிறார். முதலாவது அவர் தொடுகையை உணர வேண்டும். 2வது சத்தத்தை கேட்கணும். எனக்கு அருமையானவர்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆராதனையிலே யாருடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? அல்லது யாருடைய தொடுகையை உணர்ந்து கொண்டிருக்கிறோம்? நன்றாக சிந்தித்து பாருங்க. ஆராதனை இன்று பலவிதத்திலே கெட்டு போன காரணமே என்ன? கர்த்தருடைய தொடுகை இல்லை. கர்த்தர் தொடுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்பதில்லை. இங்க பாருங்க, என்னை அனுப்பும் சொல்லுங்க படிங்க. அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன். இருக்கிற சாமி என்னை அனுப்புங்க. அப்ப எங்களை அனுப்புனா ஐ எம் ரெடி. அப்ப நான் எதற்கு ரெடினா என்னை அர்ப்பணிப்பதற்கு. ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு, உம்மை அறிவிப்பதற்கு, உம்மை மக்கள் மத்தியிலே பிரஸ்தாபப்படுத்துவதற்கு. நீர்தான் பரிசுத்தர், நீர்தான் பரிசுத்தர், நீர்தான் பாவங்களை கழுவுகின்ற கர்த்தர், நீர்தான் இரட்சகர் என்பதை அறிவிப்பதற்காக என்னை அனுப்பும் என்று சொல்லிதான் ஆராதனை. நல்லா யோசித்து பாருங்க, நம்முடைய ஆராதனைகள் இவ்விதமாய் காணப்படுகிறதா? இவ்விதமாய் இந்த 3ம் இருந்தால்தான் நம்முடைய ஆராதனை உண்மையான ஆராதனையாய் ஆவியோடும் உண்மையோடும் காணப்பட வேண்டும். 1, முதலாவதாக என் நிலையை நான் உணர வேண்டும். நான் யார் என்பதை உணர வேண்டும். நான் பாவி என்பதை உணர வேண்டும். 2வது இந்த பாவியாகிய நான் என்னுடைய மன்னிப்பை நான் கோர வேண்டும். அதான் பரிசுத்த தியானம், பரிசுத்த ஆராதனை. தான் என் பாவத்தை நான் அறிக்கை செய்ய வேண்டும். 3வது என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் தொடுவதற்காக,
கர்த்தருடைய வார்த்தையை என் காதுகளிலே கேட்பதற்காக சிறிய வயதிலே நாம் பாடுகிறோம். காதே நீ கேட்பது என்ன என்ன, என் காது தீமைக்கு விலகி கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது உண்மையாகவே என்னுடைய வழிபாடு உண்மையாய் இருக்கும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, முதலாவதாக நம்முடைய நிலையை உணர வேண்டும். இரண்டாவதாக விடுவிக்கின்ற கர்த்தரை நாட வேண்டும். விடுவிக்கும் கர்த்தரை நான் நாட வேண்டும். யோவான் சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. எங்கே வந்திருக்கிறது சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணை சந்திக்கிறார். பாருங்க, the long gap between சமாரியா and யூதர். ஆண்டவர் யூதர், இவர் சமாரியா பெண்ணு. ஒரு பெரிய இடைவெளி சமுதாயத்திலே இடைவெளிகளை நீக்கி ஒன்றாக மாற்றுவதற்குத்தான். மேடுகளை தகர்த்து பள்ளங்களை உயர்த்தி மேடும் பள்ளமும் சரிசமாக மாற்றுவதற்காக தான் எம்பெருமான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே இவர் சந்திக்கின்ற பெண் அங்கு உண்மையை ஒப்புக்கொள்கிறார். அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, சாமி நான் நீங்க யாருன்னு கேட்கும்போது விசாரிக்கும் போது அவர் சொல்றார், எனக்கு கணவன் இல்லை என்று சொல்லுகிறார். 28ஆம் வசனம் நினைக்கிறேன், 28 படிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, அது அப்படியே இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சீங்கன்னா அந்த வரலாறு நீங்க அப்படியே படிச்சு பாருங்க. நம்ம வாசிக்கிற பகுதி அதுதான். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல நல்லா படிச்சு பாருங்க. அதுல இந்த பெண்ணை சந்திக்கின்ற ஆண்டவர் ஒரு பெரிய இடைவெளியை, ஒரு கேப்ப நிவர்த்தி செய்கிறார். இறைவனை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் தொழுது கொள்ள வேண்டும் என்பது அந்த காலத்திலே மரபு. ஆனால் அந்த மரபை தகர்த்தி எறிந்து இறைவனை எல்லா இடத்திலேயும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்பதை அங்கே விளக்கி பார்க்கிறார். அப்ப இந்த அம்மா ஓடி ஊர்ல சொல்றாங்க, எனக்கு உண்டானதை எல்லாம், நான் செய்ததை எல்லாம், என் வாழ்க்கையில் நான் கண்டதை எல்லாம் ஒருவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, அறிவித்தார் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் அந்த மகளை தீமையாயிலிருந்து விடுவித்தார் என்பதற்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கிறது. அந்த சமாரிய பெண் ஆண்டவரை எங்கும் தொழுகலாம் என்கிற எண்ணத்தோடு வந்தது மாத்திரமல்லாதபடி அந்த எண்ணத்தோட ஆண்டவரை அவள் பார்க்கிறாள். அவள்தான் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், அவர் பெரிய ஞானியாய், தேவபுத்திரனாய் காணப்படுகிறார் என்று சொல்கின்ற காரியமா தான் இவ போய் அங்கே ஊர்ல சொல்றதை பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் தூய்மையான உள்ளத்தோடு, பரிசுத்தமான உள்ளத்தோட கர்த்தரை வழிபடுகிறோமோ அங்கே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் படிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால், ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு புருஷன் இல்லாம உங்க புருஷன் தான் கேட்கும் போது எனக்கு புருஷன் அப்பான்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 புருஷன் தாங்க. உங்க அப்படியாக அந்த வாழ்க்கையை விவரிக்கிறார். அந்த வாழ்க்கையை விவரித்து ஒரு யூதன் ஒரு சமாரிய பெண்ணோடு பேசுகின்ற ஒரு உரையாடலை அங்கே காட்டுகின்றார்கள். அப்படியானால் உண்மையாக இயேசு வந்தது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும், நலிவுற்றவர்களுக்கும், துன்பத்தை அனுபவிக்கின்றவர்களுக்கும், தீமையை செய்து பரிசுத்த வாழ்க்கையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கும் தான் கர்த்தர் வந்தார் என்பதற்கு அடையாளமாக தான் இந்த சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் பார்க்கிறார். அவ்விதமாகத்தான சகேயுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆண்டவர் போயிட்டு அண்ணாந்து பார்த்து சகேவை இறங்கி வா என்று அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஸ்திரீ சமாரிய பெண்ணை ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்கிறார். அந்த பெண் ஒரு பெரிய சுவிசேஷியாக கூட அவள் திகழ்ந்திருக்கலாம், இது உண்மை. ஆகவே அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா தீமையான காரியங்களை அறிவித்து அவளை விடுவிக்கிறார், பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். ஆகவே இந்த ஆராதனை விடுவிக்கின்ற ஆராதனையாய் காணப்படுகிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேரை தீமையான காரியத்திலிருந்து விடுவித்து நல்ல காரியத்தை இணைத்து செய்கின்ற ஒரு ஆராதனையாய் காணப்படுகிறது. முதலாவதாக தன் நிலை உணர்கின்ற ஆராதனை, இரண்டாவது பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற ஆராதனையாய் நம்முடைய ஆராதனைகள் இருக்கிறதா, மூன்றாவதாக ஒன்றுபட்ட ஆராதனை.
யோசுவா மிக அழகா சொல்கிறார். 24ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துக்கு கடந்து போவோம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால், உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? என்ன அருமையா கேட்கலாம் பாருங்க. நீங்க யாரையா சேவிப்பீங்க? கர்த்தரை சேவிக்கிறது நல்லதில்லைன்னு நினைக்கிறீங்களே, அப்ப எதுக்கு ஆலயத்துக்கு போறீங்க? எதுக்கு ஆலயத்துல முழங்கால்கள் ஊன்றீங்க? எதுக்கு திருவிருந்து எடுக்கிறீங்க? எனக்கு அருமையானவர்களே, அப்புறம் படிங்க. நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை, உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவனை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடியாகிய எமோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால், நீங்க எப்படின்னா போங்க. கடைசியில் என்ன சொல்றாரு? நீங்க எப்படின்னா போங்க, உங்க இஷ்டம். ஆனால் நாங்கள் ஒன்றுபடுகிறோம், எங்கள் குடும்பம் ஒன்றுபடுகிறது. எப்படி? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்ன அழகா எங்களுக்கு அதான் வேலை. ஆண்டவரை உண்மையோடும் பரிசுத்த ஆவியோடும் பரிசுத்தத்தோடும் ஆராதனை என்று சொன்ன ஆராதனையில முதலாவது ஒன்றுபட்ட ஆராதனையை காணப்பட வேண்டும். முதலே பார்த்தோங்க, நம்முடைய ஆராதனையில நம்முடைய ஆராதனையில முதலாவதாக நம்முடைய நிலை உணர்ந்த ஆராதனையாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது நம்ம பாவத்தை அறிக்கையிட்ட ஆராதனையாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது ஒன்றுபட்ட வழிபாடு ஆராதனை. எப்படி ஒன்றுபடணும்னா, இன்னைக்கு அநேக சொன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே திருச்சபையில முழு குடும்பமும் இருக்கிற ஏதோ ஒரு சில இடங்களில் மாத்திரம் காணப்படுகிறது. மற்ற இடத்திலே பார்க்கும் பொழுது பையன் கிரிக்கெட் மைதானத்தில் இருப்பான், பொண்ணு ஸ்கூலுக்கு கதைக்கு பட்சி நிற்பாங்க, அப்பா எங்கன்னா வேலை செய்து நிற்பாரு, அம்மா மட்டும் போய் முட்டி போட்டுப்பாங்க. இந்த ஆராதனை செல்லுபடியாகாத ஆராதனை. என கருமையானவர்களை கோபித்துக் கொள்ள வேண்டாம். இந்த ஆராதனையை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. ஒன்றுபட்ட ஆராதனை சொல்றாங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே. ஆகவே கர்த்தரையே சேவிக்கின்ற ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் என் வீட்டில் உள்ள அனைவரும் ஆலயத்திற்கு சென்று ஆலயத்தில் வணங்க. நான் ஒரு ஆலயத்திற்கு, என் மனைவி ஒரு ஆலயத்திற்கு, என் பிள்ளைங்க ஒரு ஆலயத்திற்கு, இப்படி அல்ல. எல்லோரும் ஒன்றுபட்டு தேவ ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அந்த ஆலயத்திலே என் நிலை நான் உணர வேண்டும். என் பாவத்திலிருந்து நான் விடுபட வேண்டும். ஆண்டவரை பரிசுத்தமாய் வணங்க வேண்டும். ஆண்டவரை என்னை தொட வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். இது செய்யணுமா? நன்றாக சிந்தித்து பார்க்கணும். ஒன்றுபட்ட ஆராதனை, ஒன்றுபட்ட வழிபாடு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இன்று அநேக குடும்பங்களிலே அப்பா பேசுவதில்லை, அம்மா பேசுவதில்லை, அப்பா குழந்தைகள பேசுவதில்லை. இவ்விதமாய் பிரிந்து 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 இருக்கிறதே. இந்த பிரிவினை எல்லாம் நீங்கி ஒன்றுபட வேண்டும். அந்த ஒன்றுபட்டால் தான் பரிசுத்தத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கின்ற ஆராதனை மகிமை அடையும் என்பதிலே சந்தேகமே இல்லை. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினால், நீங்கள் அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, நாம் அனைவருமே கர்த்தருடைய ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலே, சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அவர்கள் தேவனிடத்திலே நம்மை குறித்து கடன்பட்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஏதோ பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்றாரு, இல்ல ஊழியர் எனக்காக ஜெபம் பண்றாரு, இல்ல அவங்க இப்படி அல்ல. கடன்பட்ட இந்த கடனை நாம் பெற்று நாம் இந்த கடனை அடைக்கின்றவர்களாய் எவ்விதமாய் அடைக்கின்றவர்களாய் இருக்கணும்னு சொன்னா, நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாற்றப்பட வேண்டும். யாரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார்? ஆதி முதல். நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் இது என்னால் உருவானது அல்ல, இல்லை என் பெற்றோர் கிறிஸ்தவர்கள், அப்படி அல்ல. என் தேவன் என்னை கிறிஸ்தவனாக படைத்திருக்கிறார். என் தேவன் என்னை கிறிஸ்தவனாக ஆட்கொண்டிருக்கிறார். என் தேவன் என்னை கிறிஸ்தவ மரபிலே வழிநடத்தி இருக்கிறார். என் தேவன் என்னை கிறிஸ்தவ முறைகளிலே வளர செய்திருக்கிறார். ஆகவே நான் கிறிஸ்தவன். அப்படித்தான் நம்ம சொல்லணுமே தவிர, எங்க அப்பா அம்மா எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, இவங்க எனக்கு பேர் வச்சுட்டாங்க, இந்த ஆலயத்தில் என்ன ஐயர் கூப்பிட்டாரு, பாதர், அப்படி அல்ல. என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஆகவே இன்றைய காலகட்டங்களிலே ஆராதனைகள் எவ்விதமாக இருக்கிறது? சற்று நேரம் சிந்திப்போம். மனிதனை மையப்படுத்துகின்ற ஆராதனை, கடவுள் மையம் அல்ல
இந்த ஆராதனைகளிலே, வழிபாடுகளிலே, தொழுகையிலே பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் காணப்படாதபடி தனியான நபரை துதிப்பாடுகின்ற ஆராதனையாய் காணப்ப. ஆராதனை முடிஞ்சு வந்து பாருங்க, 10 பேர் ஐயரோட போயிட்டு, ஐயா நல்ல பிரசங்கம் பண்ணீங்க ஐயா. சரி, நான் என்னையா பிரசங்கம் பண்ணேன்னு தெரியல, மறந்துட்டாரு. அப்பவே மறந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் நல்லா பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்றீங்க, எவ்விதமாய் சொல்லுகிறாய்? முகஸ்துதிக்காக சொல்லாதே, முகஸ்துதிக்காக பேசாதே. ஆகவே இன்றைய ஆராதனை மனிதரை மையப்படுத்துகின்ற ஆராதனைகளாக இருக்கிறதே தவிர உண்மையான வழிபாட்டை மையப்படுத்துகின்ற ஆராதனையாக அல்ல, விளம்பரத்தை நாடுகின்ற ஆராதனை. நீங்க பாத்தீங்கன்னா ஆராதனையில என்னன்னா மியூசிக் இருக்குது உலகத்துல, எல்லா மியூசிக்கும் போட்டு அடிக்கிறான். பாட்டும் கேட்க மாட்டேங்குது, பாட்டின் அர்த்தமும் புரிய மாட்டேங்குது. ஆகவே ஆராதனையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். விளம்பரமாக நான் தாங்க நல்லா வாசிக்கிறவன், நான் தாங்க நல்லா பேசுறவன், நான் தாங்க நல்லா பிரசங்கம் பண்றவன், இவ்விதமாகத்தான் ஆராதனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர ஆண்டவருடைய பரிசுத்தமான பரிசுத்தத்தை, நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னாரே, அந்த பரிசுத்தத்தை ஏற்றி என்னுடைய வாழ்க்கையிலே நான் பரிசுத்தமானவனாய் காட்டப்படுகிறனா என்பதை மறந்து, தன் நிலையை உணராதபடி, பாவத்தை அறிக்கை செய்யாதபடி, எனக்கு அருமையானவர்களே, ஒன்றுபட்ட வழிபாட்டில் ஈடுபடாதபடி இன்றைய ஆராதனைகள் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அநேக சர்ச்சில் லைட்டுங்க, மியூசிக் ஒரு பக்கம் தான், லைட் வெளிச்சம், சும்மா டிஸ்கோ லைட் மாதிரி போட்டுட்டு சினிமாவில் வர்ற பாடல் மாதிரி. ஆகவே இசைக்கருவிகள் இவ்விதமாய் ஏராளமான காரியங்கள் எல்லாம் நிறைந்து ஆராதனையுடைய உண்மை தன்மையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, தூய்மை நிலையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நன்றாக சிந்தித்து பார்ப்போம். தயவு செய்து உங்களை விரும்பி வேண்டி பணிந்து கேட்பது என்ன? பரிசுத்தமான ஆராதனையை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள், பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், அதுதான் உத்தமம். ஏசாயா புஸ்தகத்திலே 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், உதடுகளினாலே வெளி வேஷத்தினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எவ்வளவு கேவலம் பாரு, எவ்வளவு விசனமான ஒரு செயல் ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய இருதயம் தான் கம் க்ளோஸா இருக்கணும். ஆனா இருதயம் க்ளோஸா இல்லாதபடி தூர போயிடுச்சுங்கயா. உதடுகள் அவரை துதி பாடுறது, ஆண்டவரமா சொல்றது, ஆண்டவரை அறிவிக்கிறது, இதுல தான் நம்ம வேஸ்டான காரியங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோமே. சொல்றாரு பாருங்க, வாயினால் என்னிடம் பேசு, என்ன பண்றாங்களா? அடுத்தது உதடினால் கனம் பண்ணுகிறார்கள். உதடுகள் தன்னுடைய இருதயம் என்ன பண்ணுக்கலாம்? தூரமாக நீண்ட தூரம். எனக்கு அருமையானவர்கள், வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே உடனே நான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். இது ஒரு பெரிய ரொட்டீன் ஆயிப்போச்சுங்க மனுஷனுடைய வாழ்க்கையில. அப்பதான் கிறிஸ்தவன் நம்புவாங்க, கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, நான் ஆலயத்துக்கு போய் உட்கார்ந்தாதான். அங்கிருந்து வரும்பொழுதே பைபிளை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு வர்றது. உடனே எல்லாரும் பார்ப்பாங்க, ஐயோ இவர் பரிசுத்தவான், எங்க போய் வராரு? பரிசுத்த தேவனை ஆசரித்தவர் அல்ல. தேவனை ஆசரிப்பது பரிசுத்தத்தோடும் உண்மையோடும், அந்த உண்மைத்தன்மையோடு நாம் ஆசரிப்போமானால் அந்த உண்மையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இருதயமோ தூரமாகிவிட்டது என்று சொல்கிறாரே, அல்ல, கிட்ட வர மாதிரி கர்த்தர் பாடுகிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆராதனைகள் எவ்விதமாய் மனிதரை துதிப்பாடுகின்ற ஆராதனைகளாக இருக்கிறதா, இல்ல தேவனை மகிழ்ப்படுத்துகிற ஆராதனையாக இருக்கிற? ரோமர் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிப்போம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று, அவர்களுக்கு வைராக்கியம். ஐயா, தேவனை பற்றி ஒரு வைராக்கியம். நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவத்தை போதிக்கிறவன், என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்ற வைராக்கியம், என்னுடைய வாழ்க்கையிலே ஆவியின் அனல் எழுப்பப்பட வேண்டும் என்ற வைராக்கியம், நான் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்க வேண்டாம். அவர்கள்தான் உண்மையான தொழுகைக்கு பாத்திரவான்கள். ஆகவே தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை எவ்விதமாய் காணப்படுகிறது? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தொழுகை மாய்மாலமான தொழுகையாய் காணப்படுகிறதா? போலியான தொழுகையாய் காணப்படுகிறதா? உண்மையான விசுவாசத்தோட கூடிய பரிசுத்த அலங்காரத்தோட கூடிய தொழுகையாய் காணப்படுகிறதா? சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் எங்களை எச்சரித்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆராதனைகள் எவ்விதமாய் காணப்படுகிறது என்பதை நீர் காட்டினீர் சாமி. ஆயக்காரனையும்
ஆண்டவரே, லேவியனையும் நாம் பார்த்தோம், ஆசாரியனும் பார்த்தோம் சுவாமி. இந்த இருவரிலே யார் உமக்கு ஏற்ற காரியங்களை செய்தால் என்று பார்க்கும் பொழுது அந்த ஆயக்காரன் பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்று சொன்னானே, அந்த நிலைமை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? என் நிலையை நான் உணர்ந்து உம்மிடத்திலே வருகிறேனா? என் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு உம்மிடத்திலே வருகிறேனா? என் குடும்பமாய் உம்மிடத்திலே வருகிறதா? சிந்தித்தோம் சுவாமி. எல்லாமே ஒருவேளை இதுவரையிலே எங்கள் குடும்பங்கள் சிதறுண்டு போயிருக்குமே, ஆனால் இனிவரும் காலங்களிலாவது நீர் ஒன்று சேர்த்து உமை ஆவியோடும் உண்மையோடும் தோழ கிருபை தார். நாங்கள் உண்மையாகவே பரிசுத்தமாய் மாற்றப்பட்டவர்களாய் உம்முடைய சத்தத்தை கேட்க கிருபைதார். உடைய தொடுகையை உணர கிருபைதார். மீட்பர் இயேசு நிமித்தம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் அர்ப்பணம் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் நம் யாவரோடும் செய்தி கேட்ட அத்தனை உள்ளங்களோடு நிலைத்திருந்து நிர்வாண நிம்மதி ஆசீர்வாதத்தை கட்டிடுவதாக. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ்.